அம்மா கால் சித்தப்பத்தரோல கூட தந்தை அஜய பெருமாள் காலுக்கு சித்தப்பத்தரோ 32 லட்சம் பறிந்தவன் அதையிலே மன்மதன் என்று பெயர் பெற்றார். ஆமா அன்னவருக்கும் எனக்கும் நீயோ பிறந்தார். ஆமா அதனால் தாத்தா தேவேந்திர பூபதி சின்ன சின்ன குழந்தைகளே நீ விளையாட வேண்டும் என்பதற்காக ஒரு புறவை தந்திருக்கின்றார். ஆகாய புறவையா? ஆமா. அந்த புறவை மீது நீ ஏறி அமர்ந்து எந்த இடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த இடம் போகாது. பூமியில் நடக்காதா? மேலே பறக்குது. அதான் இப்ப அதை வச்சுதான் பிளேன் கண்டுபிடிச்சாங்க. ஆமா அந்த புறவை வந்து வேணும். அம்மா ஆகாய புறா மீது போக வேண்டியமா இப்போது ஆகாய பருவம் அமர்ந்து நான் சென்று வருகிறேன். இருந்தாலும் கோட்டை அருகிலே கொடிய மலையெல்லாம் இருப்பாரு. எதிர்க்க வந்தா நான் என்ன செய்யறது? தாய் கேட்காம சண்டை செய்யக்கூடாது. தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆமா தாயை சேர்ந்தது கோவிலும் இல்லை. அம்மா அந்த மலையெல்லாம் எதிர்க்க வந்தா நான் என்ன செய்வது? எப்படி என்றால் அதாவது நம்முடைய அன்னையா விளங்கக்கூடிய பார்வதாவிற்கு பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள்? இருவர்கள். ஆமா அந்த முருக பெருமான் அண்ணாக்கரை வெல்ல முடியாமல் புறமுது காட்டி வந்தார். அந்த முருக பெருமான் உடனே தாயிடத்தை கட்டளையிட்டார். அம்மா நான் எத்தனை யுத்தம் செய்தாலும் அந்த அண்ணாக்கரை என்னால் வெல்லவே முடியவில்லை என்று தெரிவித்தார். யார்? அந்த முருக பெருமான். அண்ணா தளத்தில் இருக்கப்பட்ட சக்தி வேலை தந்தார். அதை போல் உனக்கோ என் மாலை தருகின்றேன், பெற்றுக்கொள்வாய் மகனே. அம்மா ஐயா பத்தியா நீ தந்த உன்னை வணங்கி நான் பெற்றுக்கொண்டேன். நான் சென்று வருவேன் அச்சனாபுரம். ஆனால் அந்த புறவை அழைத்து வாருங்கள். வாங்கிட்டு போங்க. அம்மா ஆனால் மகனே குழந்தைனார் இதுதான் உன் பங்கத்தின இளம்பிய தேவேந்திர பூபதி கொடுத்த ஆகாய புறவை. இதுதான் ஆகாய புறவையா? நம்ம ஓதிக்கிட்டு புதாலினி
உன்னை வழிதான் வைக்கிட்டு பாரு நான் எங்கனாலும் கை வைக்கும் கம்முன்னு இருக்கும் ஏய் மொழியை சாதுபடுத்துறா சாது பத்ரா குருவி நம்பால் சாது பத்ரா நம்பால் ஒதுக்காத மகாராஜா அது ஒரு வாரம் அது மேல என்ன சென கட்டாது ஹவுஸ் படாத சரி சாது பத்ரா ஆ அம்மா கை வை நல்லா இருக்கும் சரி இதான் ஆக புரியா ஆமா இந்த என்ன இந்த புரிக்கு ஏதோ நிபந்தனை இருக்குதா ஐயோ நிபந்தனையா இருக்குதா ஏன்னா ஏதே செல்வி நான் அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்றா எப்படின்னா வலது காதை பிடிச்சி திருப்பினா ஆகாய மாறுமா போகும் அப்படி மேல நீ சென்று அந்த அப்படியே நின்று அதிசயம்லாம் பார்க்கணும்னா தொப்புளுக்கு பெரிய ராடு வச்சுக்கிறேன் ஏன்னா அங்கதானே வைப்பு ராடியா அங்கதான் இருக்குது அந்த ராடை பிடிச்சி இஸ்தன்னு வச்சுக்கோ அப்படியே நிற்கும் நீ எது பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்கலாம் நான் கீழே இருக்க வேண்டா கீழே இறங்குன்னா இடது காதை பிடிச்சி திருப்பினா கீழே இறங்கு அப்படியா ஆமா அம்மா நான் யாருமா ஐயா அட அப்பாயா இந்த ஜனம் நிக்காத எங்கெங்கோ விட்டேன் ஆமாமா கைது கிட்ட விட்டு கைது கிட்ட விட்டு சேனை நின்னுக்குது இப்ப போய் அந்த ஏத்து மாடுறானே விடாது சேனை ஆமாமா ஏண்டா குதிரை போய் கைதிக்கிட்டு விடுவா இன்னும் வேற எங்க குதிரை கட்டும் அதே மாட்டாங்குது இதுக்கு அதே மாட்டாங்குது அதனால அது விட்டோம் சரி அம்மா அம்மா நான் யாருமா இப்பதான் சொன்ன யாருன்னா சேனை காமிச்சு விடுங்க புறவி மேல ஏறி அமரட்டுமான்னு சொல்லலாம் அப்படியா ஆமா அம்மா புலேந்திரா இந்த புறவி அமர்ந்து நான் சென்று வரட்டுமா போய் மகனே புலேந்திரா நான் சொன்னது மனிதனை வைத்துக்கொண்டு என் மருமகள் கலந்தாரை கலந்து வர வேண்டும் சரி அப்பொழுதுதான் இந்த பட்டத்திற்குரிய பிள்ளை இருக்கும் என்று அன்னை மீனாட்சி அம்மனும் அழகு சொக்கனாக தெரிவித்திருக்கின்றார் மந்திருப்பாரு நம்ம பொண்டாட்டி விடுவோம் ஏய் அம்மா பொண்டாட்டியா ஐயோ பொண்டாட்டி விடுவோம் அம்மா நான் சத்தமாக புறவையேறி என் மகன் சொல்லக்கூடிய வேகத்தை பார்த்தால் நிச்சயம் என் பெயரை காப்பாற்றுவோம் எங்க அணி காப்பாற்றுவோம்